Dear children, today under English we are going to listen to a story, The Coconut Grove. Coconut Grove means Tennandopu. This story is about a little girl, Inia, and her parents. Inia was a little girl with big brown eyes. She lived with her parents in a beautiful coconut grove next to a small blue lake. She helped her parents by the lake, went to school, and then spent time with them only to wake up the next day. இனியா ஒரு சின்ன பொண்ணு. அவளுக்கு பெரிய ப்ரௌன் ஐஸ் இருந்தது. அவங்க அப்பா அம்மாவோட ஒரு அழகான தென்னந்தோப்பில் வாழ்ந்து வந்தா. அந்த தென்னந்தோப்புக்கு பக்கத்தில் ஒரு அழகான ஏரியும் இருந்தது. ஏரிக்கு பக்கத்தில் அவங்க அம்மா அப்பாவுக்கு உதவியாக இருந்தா. ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தா. Each day, she balanced a big empty basket on her head as she walked down to the lake. Her mother followed with the laundry and her father brought the big fishing net. ஒவ்வொரு நாளும் இனியா தலையில் ஒரு பெரிய பாஸ்கெட்டை பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு ஏரிக்கு நடந்து போவா. அவங்க அப்பா அம்மாவும் அவங்க கூட வருவாங்க. அவங்க அம்மா துவைக்க வேண்டிய துணியெல்லாம் எடுத்துப்பாங்க. அவங்க அப்பா மீன் பிடிக்கிறதுக்கு ஒரு பெரிய வலையை எடுத்துப்பாரு. Her mother washed the clothes on a stone next to the lake while her father went fishing. He dragged the net to the shore and they collected the fish in a big basket. ஏரிக்கு பக்கத்திலேயே இருந்த ஒரு கல்லு மேல அவங்க அம்மா துணி துவைக்க ஆரம்பிப்பாங்க. அவங்க அப்பா மீன் பிடிக்க போயிடுவாரு. மீனை பிடிச்சு அந்த வலையை கரைக்கு இழுத்துட்டு வருவாங்க. பிடிச்ச மீனை ஒரு பெரிய பாஸ்கெட் எடுத்துட்டு வந்தா இல்லையா தலையில வச்சு அதுல கலெக்ட் பண்ணிப்பாங்க. Sometimes turtle got stuck in the net, but Inia always hurried to save it. சில சமயங்கள்ல மீன்களோட சேர்த்து ஆமைகளும் மாட்டிக்கும். ஆனா இனியாவுக்கு ஆமைகள்ல ரொம்ப பிடிக்கும். உடனே அதை காப்பாத்த ஓடி வருவா. அந்த ஆமைகளை தண்ணிக்குள்ள விட்டுடுவா. எவ்வளவு சாஃப்ட் ஹார்ட்டட் பர்சன்ல இனியா. One sunny morning, while fishing with her father, Inia said, Appa, if we catch so many fish, what if one day there is no fish left? Her mother laughed and sent her off to school. ஒரு நாள் இதே மாதிரி மீன் பிடிச்சிட்டு இருக்கும்போது இனி அவங்க அப்பாவை பார்த்து கேட்டா, அப்பா நம்ம இவ்வளவு மீன் பிடிக்கிறோமே, ஒரு நாள் மீனெல்லாம் தீந்து போச்சுன்னா நம்ம என்ன பண்றது, மீனே இல்லாம போயிடுச்சுன்னா அப்படின்னு. இதை கேட்ட உடனே இனி அம்மாக்கு சிரிப்பு வந்துருச்சு. அப்புறம் அவளை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சு வச்சாங்க. Under the shade of the trees, Inia's mother fell into an uneasy sleep. She dreamt of a lake with no fish. In her dream, every day the father returned from the lake with no fish and the family could not support itself. மரங்களோட நிழல்ல அந்த தோப்புல இனியாவோட அம்மா தூங்கிட்டாங்க. தூங்கினவங்களுக்கு ஒரு கனவு. ஏரியில எல்லா மீனும் தீந்து போற மாதிரி ஒரு கனவு. மீன் பிடிக்க போன இனியா அப்பா தினமும் காலியான வலையை எடுத்துட்டு வர மாதிரி ஒரு கனவு கண்டாங்க. ஏரியில மீன்களே இல்லாததுனால குடும்பம் நடத்துறதுக்கே ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி ஒரு கனவை கண்டாங்க. The wind then said, The water and the land have always taken care of your family, so you have to take care of them in return. கனவுல இனியாவோட குடும்பம் என்ன பண்றதுன்னு திகைச்சு போயிருந்தப்போ காற்று அவங்களுக்கு பதில் சொன்ன மாதிரி அவங்க கனவு கண்டாங்க. என்ன பதில் சொன்னுச்சு தெரியுமா? நிலமும் நீரும் எப்பவுமே உங்களோட குடும்பத்துக்கு உறுதுணையா இருந்திருக்கு. இப்போ இது உங்களுடைய டர்ன். நிலத்தையும் நீரையும் பாதுகாக்க வேண்டியது உங்களோட கடமை. நீங்க உங்க கடமையை திருப்பி செய்யணும் அப்படின்னு சொன்னிச்சான். She woke up with tears in her eyes. She didn't know how to bring up Inia without selling enough fish. கனவுல இருந்து ஏந்திரிச்ச இனியா அம்மா அழுதுகிட்டே ஏந்திரிச்சாங்களாம். இந்த மாதிரி மீன்களே இல்லாம போயிட்டா இனியாவை நம்ம எப்படி வளர்க்க போறோம் அப்படின்ற கவலையோட இருந்தாங்களாம். All afternoon,
She sat weaving coconut mats and thinking about her dream. அன்னைக்கு மத்தியானம் ஃபுல்லா இனியாவோட அம்மா அவங்க கண்ட கனவை நினைச்சுக்கிட்டே தென்னை ஓலைகளை வச்சு பின்ன ஆரம்பிச்சாங்களாம். அவங்களுக்கு ஒரே கவலை, ஏரியில மீன் இல்லாம போயிடுச்சுன்னா இனியாவோட வாழ்க்கை என்ன ஆகும், நம்மளோட வாழ்க்கை என்ன ஆகும், நம்ம எப்படி இனியாவை வளர்க்க போறோம் அப்படின்னு நிறைய கேள்விகள் அவங்க மனசுல இருந்தது. That night, Inia heard her parents whisper as the oil lamp burned deep into the night. அன்னைக்கு நைட் இனியா அவங்க அப்பா அம்மா ரொம்ப நேரம் முழிச்சிருந்து எதை பத்தியோ முணுமுணுத்து பேசிக்கிட்டு இருந்ததை கவனிச்சா. அவங்க 2 பேரும் தூங்காம ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்ததையும் கவனிச்சா. அப்படியே எல்லாரும் தூங்கிட்டாங்க. பொழுதும் விடிஞ்சுது. What happened the next day? The next morning, Inia's father gave her a smaller basket. மறுநாள் காலையில எப்பவும் போல பாஸ்கெட் தூக்கிட்டு கிளம்புவா இல்லையா, அப்போ இனியாவோட அப்பா என்ன கொடுத்தாரு? எப்பவும் எடுத்துட்டு போற கூடையை விட சின்ன கூடையை கொடுத்தாரு. How can we carry all the fish in this little basket? நாம பிடிக்கிற அவ்வளோ மீன்களையும் எப்படிப்பா இந்த சின்ன கூடையில எடுத்துட்டு வர முடியும் அப்படின்னு இனியா கேட்டா. Inia, we will only take as many fish as will fit inside this basket. நாம இந்த கூடையில எவ்வளவு பத்துமோ அவ்வளவு மீன்களை மட்டும்தான் நம்ம எடுத்துட்டு வர போறோம் அப்படின்னு இனியாவோட அப்பா சொன்னாரு. Inia was puzzled. How will this be enough for us? என்னடா இது, அப்பா இப்படி சொல்றாரே, இந்த சின்ன பாஸ்கெட்ல மீன் பிடிச்சா நமக்கு எப்படி பத்தும் அப்படின்னு இனியா யோசிக்கிறா. When she came back from school, she was happy to find her mother making soap and oil from the coconuts. ஸ்கூல்ல இருந்து வந்த இனியா அவங்க அம்மா தேங்காயிலிருந்து எண்ணெயும் சோப்பும் தயாரிச்சதை பார்த்து ரொம்ப சந்தோஷம் ஆயிட்டா. இனியா swiftly climbed up a tree to get more coconuts. இன்னும் நிறைய தேங்காய்களை பறிச்சா அம்மா இன்னும் நிறைய சோப்பும் ஆயிலும் செய்யலாம்னு சொல்லிட்டு அவ வேகமா ஒரு தென்னை மரத்து மேல ஏறினா தேங்காய்களை பறிக்க. Inia, don't pluck them. We must only use what the tree gives us. தேங்காய்களை பறிக்க போன இனியாவோட அம்மா நிறுத்திட்டாங்க. அது தயவு செஞ்சு பறிக்க வேண்டாம், மரங்களா நமக்கு கொடுத்த தேங்காய்களை மட்டும் பயன்படுத்தி தான் நாம எல்லாத்தையும் செய்ய போறோம், நாமளா போய் மரத்துல போய் பறிக்க போறது கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. Her father said, Inia, we have taken only fallen coconuts for making these things. Look, we have even made the soap with the jasmine flower inside. கீழே தானா விழுந்த தேங்காய்களை வச்சுதான் நம்ம இதெல்லாம் பண்ணியிருக்கோம் இனியா, நம்மளா பறிக்கல பாரு, இந்த சோப்புக்குள்ளார ஒரு மல்லிகைப்பூவும் வச்சு நம்ம பண்ணியிருக்கோம் அழகா அப்படின்னு அவங்க அப்பா சொன்னாரு. இனியா learned a lot about gardening and arts at school. When Inia grew older, she made coconut fiber packs that could be used to pot plants. She also loved to carve coconuts. She made many toys and idols with fallen coconuts. Her favorite was to carve tiny turtles out of coconut shells. She always wore one around her neck. இனியா அவளோட ஸ்கூல்ல தோட்டக்கலையை பத்தியும் கைவினை பொருட்கள் எப்படி செய்யறதுன்றத பத்தியும் நிறைய கத்துக்கிட்டா. அவ தேங்காய் நாரை வச்சு நிறைய தேங்காய் நார் பேக்ஸ் செஞ்சா, அதாவது கோகோ பீட்ஸ் செஞ்சா. அந்த கோகோ பீட்ஸ் யூஸ் பண்ணி நிறைய செடிகளை வளர்க்கலாம் அப்படின்றது அவளுக்கு தெரிஞ்சிருந்தது. அது மட்டும் இல்லாமல்
அவ கோகனட் ஷெல்ஸை வச்சு நிறைய பொம்மைகளும் சிலைகளும் அவ கார் பண்ணா. செதுக்கி செதுக்கி அழகாக நிறைய கார் பண்ணி வச்சுருந்தா. அவளுக்கு ரொம்ப பிடிச்ச டாய் எதுல சின்ன ஆமைகள் செய்கிறது. அவள் கழுத்துலேயும் ஒரு குட்டி ஆமையை அணிஞ்சிருந்தா. வாட் டு வி லேர்ன் ஃப்ரம் த ஸ்டோரி சில்ட்ரன்? இந்த கதையிலேருந்து நம்ம என்ன கற்றுக்கிட்டோம்? லைக் இயற்கை நம்மளை பார்த்துக்கிற மாதிரி நாமளும் இயற்கையை நல்லா பார்த்துக்கணும். நிறைய இருக்குது அப்படின்றதுக்காக எல்லா வளத்தையும் நாம் இருக்கும்போதே அழிச்சிடக்கூடாது. நம்மளோட ஃப்யூச்சர் ஜென்ரேஷன்ஸ்க்காக நம்ம இயற்கையை சேமித்து வைக்கணும். We must preserve our natural resources like land, water, fuel, etc. The moral of the story is we should not exploit nature. Now, let us complete the book back exercises, children. Take the correct word. Turtle, lake, coconut leaves. Match by writing the number. Inia, big brown eyes. Father, fishing. Mother, making soap and oil. Now let us answer the following questions. Who is the story about? The story is about Inia and her parents living in a coconut grove. Why did mother and father use small basket for fish? Mother and father used small basket for fish because they did not want to overuse the nature's gifts. What did Inia's mother make with fiber? Inia's mother made mats with coconut fiber. Why did Inia make turtles? Inia made turtles because turtles were her favorite. How will you protect the trees around you? We will protect the trees around us by not cutting them and taking care of them. Now let us know the terms climb, sprout, water, plant, pluck. Fill with the correct action. Call me for any doubts, children. Thank you.